வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் 10 சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் 12 தாவர உள்ளமைப்பியல் மற்றும் தாவர செயலியல். இந்த பாடத்துக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய ஓரிரு வார்த்தைகளில் விடையளி அதில் உள்ள கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் மார்க் பண்ண போகிறோம். 5th ரோமன் ஓரிரு வார்த்தைகளில் விடையளி. இதுக்குள்ள 4 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதுக்குள்ள ஆன்சர்ஸ் மார்க் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒன்றிணைந்த வாஸ்குலர் கற்றை என்றால் என்ன? இதுக்குள்ள ஆன்சர் பேஜ் நம்பர் 171 இருக்குது. பேஜ் நம்பர் 171 ரைட் சைடில் ஒன்றிணைந்த வாஸ்குலர் கற்றை இந்த டைட்டில் கீழே ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஓரிரு வார்த்தையில் விடையளி, அதனால் O1 அப்படின்ட்டு போட்டிருக்கேன். ஃபஸ்ட் கொஸ்டினுக்குள்ளது இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது எப்படி எழுதிக்கோங்க, அமைந்திருந்தால் அதற்கு ஒன்றிணைந்த வாஸ்குலர் கற்றை என்று பெயர். சைலமும் புளோயமும் ஒரே ஆரத்தில் ஒரு கற்றையில் அமைந்திருந்தால் அதற்கு ஒன்றிணைந்த வாஸ்குலர் கற்றை என்று பெயர். இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான கார்பன் எதிலிருந்து பெறப்படுகிறது? இதுக்குள்ள ஆன்சர் பக்கத்தில் எழுதிக்கோங்க. ஆன்சர் வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடிலிருந்து பெறப்படுகிறது, அதான் ஆன்சர். ஆனால் சென்டென்ஸ் ஃபார்மேட்டில் நீங்கள் ஆன்சர் எழுதிக்கோங்க. ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான கார்பன் இந்த இடத்துலேருந்து இது எழுதணும். வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடிலிருந்து பெறப்படுகிறது. எதிலிருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கலாம். அதில் இந்த ஆன்சர் அப்படி எழுதணும். சரியா? அப்படி சென்டென்ஸ் ஃபார்மேட்டில் ஆன்சர் எழுதிக்கோங்க. ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான கார்பன் வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடிலிருந்து பெறப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் எழுதணும். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், காற்று சுவாசத்திற்கும் காற்றில்லா சுவாசத்திற்கும் பொதுவான நிகழ்ச்சி எது? கிளைகாலிசிஸ். இதான் ஆன்சர். இதுக்கு ஆன்சர் சென்டென்ஸ் ஃபார்மேட்டில் எழுதிக்கோங்க. எப்படின்னா, காற்று சுவாசத்திற்கும் காற்றில்லா சுவாசத்திற்கும் பொதுவான நிகழ்ச்சி கிளைகாலிசிஸ் ஆகும் அப்படின்னு எழுதணும். இதுதான் தேர்ட் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின், கார்போஹைட்ரேட் ஆனது ஆக்சிகரணம் அடைந்து ஆல்கஹாலாக வெளியேறும் நிகழ்வின் பெயர் என்ன? இதுக்குள்ள ஆன்சர் காற்றில்லா சுவாசம். இதையும் சென்டென்ஸ் ஃபார்மேட்டில் எழுதிக்கோங்க. எப்படி எழுதணும்னா, கார்போஹைட்ரேட் ஆனது ஆக்சிகரணம் அடைந்து ஆல்கஹாலாக வெளியேறும் நிகழ்வின் பெயர், இது இருக்கிற இடத்துல ஆன்சர் எழுதணும். நிகழ்வின் பெயர் காற்றில்லா சுவாசம் ஆகும். காற்றில்லா சுவாசம் ஆகும் அப்படின்னு எழுதிக்கோங்க. இதை ஃபோர்த் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். யூனிட் 12 உள்ள ஓரிரு வார்த்தைகள் விடையளி அதில் உள்ள 4 கொஸ்டின்ஸ்க்குள்ள ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த யூனிட் 12 உள்ள சுருக்கமாக விடையளி இதில் கொடுத்துக்கூடிய கொஸ்டினுக்குள்ள ஆன்சர்ஸ் மார்க் பண்ணுவோம். தேங்க்யூ.